Hi, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் ஆட்டோமேட்டாவோட பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Design finite automata which checks whether the given unary number is divisible by 3. அப்போது யுனரி நம்பர்ஸில் எந்த இதெல்லாம் டிவிசிபிள் பை 3 இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், யுனரி நம்பர்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியணும். யுனரி நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பைனரி நம்பர்ஸ் அப்படின்னா அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யுனரி அண்ட் பைனரின்னு சொல்கிறோம். அப்போ யுனரி நம்பர்ஸ்னால் 1 இருக்க மாதிரி இருக்க நம்பர்ஸில் டிவிசிபிள் பை 3 இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன நம்பர் எடுத்துக்கிறேன்னா 6ன்ற நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அந்த நம்பர் நான் யுனரி நம்பர்ஸில் வரும் அப்படின்னா 6 ஒன்ஸ் வரும். ஸோ இதுதான் யுனரி நம்பர். இந்த யுனரி நம்பருக்கு இப்போ நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் ஸ்டெப் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் ஆகணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து எப்போவுமே Q0 நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு வந்து 3 டிவிசிபிள் நம்பர்ஸ்ன்றனால இதுக்கு அடுத்து நம்ம Q1, Q2, Q3 அப்படின்னு நம்ம 3 ஸ்டேட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ Q0ஓட சேர்த்து 4 ஸ்டேட் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த 4 ஸ்டேட்லையுமே ஒன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வரப்போகுதுன்றதை தான் ஸ்டிமுலேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம என்னென்ன ஸ்டேட்ஸ் எடுத்துருக்கோம்னா Q0, Q1, Q2, Q3 வரைக்கும் எடுத்திருக்கோம். எந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? நம்ம ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Q0. இப்போ Q1க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எடுத்திருக்க நம்பர் வந்து 6. ஸோ 6ஓட யுனரி நம்பர் வந்து 6 ஒன்ஸ் ட்ராப் பண்ணோம்னா அதான் யுனரி நம்பர் ஆஃப் 6. ஸோ அந்த நம்பரில் ஃபர்ஸ்ட் 1க்கு Q1 நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்துப்போம். தென் Q1க்கு அப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லாமே அது அப்படியே அந்த ஒன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம போக தான் மூவ் ஆன் பண்ண போகிறோம். தென் அடுத்த 2க்கு Q2 எடுத்துக்கும். தென் அடுத்த 2க்கு Q3 எடுத்துக்கும். தென் என்ன ஆக போகுது அப்படின்னா இப்போ Q3 வரைக்கும் தான் நம்ம ஃபைனல் ஸ்டேட் எடுக்க போகிறோம். Q3க்கு அப்புறம் வர ஒன்ஸ் எல்லாமே திருப்பி எங்கே வரணும்? Q1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? 1 1 1 1 திருப்பி வந்து Q1ஏ வரும். தென் Q1க்கு அடுத்து இருக்க 1 வந்து எங்கே போகணும்? Q2க்கு போகணும். தென் அடுத்த 1 எங்கே போகணும்? Q3க்கு போகணும். லாஸ்ட்டில் Q3ல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு கரெக்டான வேலிடேஷனான ஸ்டிமுலேஷன். ஸோ ஸ்டிமுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம டிசைன் எப்படி பண்ணலாம், தென் அந்த டிசைனுக்கு ட்ரான்சிஷன் டேபிள் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரான்சிஷன் டயக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் ஸ்டேட்டான Q0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தென் Q0லேருந்து எங்கே போகணும்? Q1க்கு போகணும். என்ன போகணும்? 1ன்ற நம்பர் போகணும். தென் Q2க்கு போகணும். அதுவும் என்ன தான்? 1 தான். தென் Q3 தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்டு. ஸோ Q3க்கும் 1 தான் போகணும். இப்போ 3 ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த Q3 வந்து எங்கே கால் கொடுக்கணும்? Q1க்கு கால் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன வரணும்? 1 வரணும். தென் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி லூப் ஆகணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். புரியுதா? 1 1ஆக போகணும். இப்போ இந்த டயக்ராமுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். டிவிசிபிள் பை 3 ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கலாம். 3ஓட யுனரி நம்பர்ஸ் என்ன? 1 1 1. ஸோ இதை நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 வந்து என்ட்ரு ஆகுது இங்கே. தென் அடுத்த 1 வந்து எங்கே மூவ் ஆன் ஆகுது? இங்கே. தேர்ட் 1 வந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. அடுத்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு நமக்கு நம்பர்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் இப்போ 6க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ ஓகே, 6க்கும் நம்ம இப்போ ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். 6க்கு நம்ம என்ன எடுப்போம்? 6 ஒன்ஸ் எடுப்போமா? ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 உள்ளே மூவ் ஆன் ஆகும். தென் செகண்ட் 1 மூவ் ஆன் ஆகும். தென் தேர்ட் 1 மூவ் ஆன் ஆகும்.
அடுத்த ஃபோர்த் ஒன்னுக்கு திருப்பி Q1க்கு வரணும். Q1லேருந்து திருப்பி Q2க்கு ஒரு 1, Q2லேருந்து Q3க்கு ஒரு 1. அப்போது டோட்டலாக எத்தனை ஆயிடுச்சு? 6 ones ஆயிடுச்சா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். தென் 9 எடுப்போம். 9னா இன்னொரு 3 ones வருமா? ஸோ செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, ஃபோர்த் ஒன்னுக்கு இங்கே வந்துடும். இதுதான் ஃபோர்த் ஒன்னாக எடுத்துக்கும். ஃபிஃப்த்து ஒன்னுக்கு இதுதான் திருப்பி வரும். சிக்ஸ்த்து ஒன்னுக்கு இது. செவன்த் ஒன்னுக்கு திருப்பி இங்கே வரும். எயித் ஒன்னுக்கு இங்கே. நைன்த் ஒன்னுக்கு ஃபைனல் ஸ்டேட்டான Q3க்கு போய் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் finite automata which we have used in unary numbers which is divisible by 3. Second example பார்க்கலாம். Second example என்னது? Design finite automata which checks whether the given binary number is divisible by 3. So binary number divisible by 3ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன டிசைன் பண்ணணும்? finite automata டிசைன் பண்ணணும். இந்த பைனரி நம்பர்ஸ் நம்ம என்னென்ன எடுத்துப்போம்? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வச்சு வர நம்பர்ஸ்லாம் என்னென்னது? 0லேருந்து அப் டு 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பைனரி நம்பர்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 9 நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்ஸோட 3யை டிவைட் பண்ணும்போது என்னென்ன ரிமைண்டர்ஸ்லாம் வருதுன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். இதுதான் லாஜிக். ஸோ நமக்கு என்னென்னலாம் ரிமைண்டர்ஸ் வரும்? 0 வரும், இல்லை 1 வரும், ஆர் 2 வரும். இதுதான் ரிமைண்டர்ஸ். ஸோ இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா S1, S2, S3ன்னு எடுத்துக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னது? S0. ஸோ S0 எடுத்தாச்சு. S1 0ஆகவும், S2 1ஆகவும், S3 2ஆகவும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வச்சு ஸ்டிமுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்டிமுலேஷன் முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? எப்பயும் போல் ட்ரான்சிஷன் டயக்ராம் அண்ட் ட்ரான்சிஷன் டேபிள் போடலாம். அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள், நம்மளோட கொஷின் அதுதான். இப்போ நம்ம ஸ்டிமுலேஷனுக்கு தேவையான ஸ்டேட்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிமுலேஷனுக்கான ஸ்டேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ ஸ்டிமுலேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டிமுலேஷனில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன் 2. இப்போ இந்த 2ஓட பைனரி நம்பர் என்னது? 0, 1, 0. ஸோ இப்போ இந்த பைனரி நம்பரை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டேட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னது? S0, S1, S2, S3. ஸோ இந்த 4 ஸ்டேட் தான் நம்ம எடுத்திருக்கோம் டிவிசிபிள் பை 3ன்றனால. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக தான் மூவ் ஆகும். ஸோ இது ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. ஸோ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற பிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? S1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். 0வாக இருந்தால், 1ஆக இருந்தால் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? S2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ ஒவ்வொரு பிட்டாக நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 0. ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகிதான் நம்ம என்ன பண்ணணும்? S1 எடுத்துக்கணும். ஸோ 0, S1, 1, 0. தென் 1ல் இருக்குது. அடுத்த பிட்டு மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது 0, 1 ஆட்டோமேட்டிக்காக S2க்கு தான் மூவ் ஆகும். தென் 0 அப்படியே வரும். அதுக்கடுத்து எந்த பிட்டுக்கு மூவ் ஆகும்? S3க்கு மூவ் ஆகும். அப்போது 0, 1, 0, S3. ஸோ S3ன்றதோட ரிமைண்டர் நமக்கு என்னது? 2. இதோட ரிமைண்டர் 1, இதோட ரிமைண்டர் 0. ஸோ லாஸ்ட்டில் நமக்கு ரிமைண்டர் 2 வந்திருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. நமக்கு என்ன மட்டும் வந்தால் தான் டிவிசிபிள் பை 3? S1 வந்தால் மட்டும்தான் டிவிசிபிள் பை 3. S2 வந்தாலோ S3 லாஸ்ட்டில் முடிஞ்சாலோ அது நாட் டிவிசிபிள் பை 3. இப்போ நாட் டிவிசிபிள் பை 3 பார்த்தாச்சு. ஏதாவது டிவிசிபிள் பை 3க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிவிசிபிள் பை 3க்கு நான் 9 வேல்யூ எடுத்துக்கிறேன். 9ஓட பைனரி நம்பர் என்னது? 1001. ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் நம்பர் 1ஆக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? S2 எடுத்துக்கணும். ஸோ S2 சிங்கிள் பிட்டாக மூவ் பண்ண போகிறோம். ஸோ S2லேருந்து எங்கே போகும்? S3க்கு போகும். தென் S3லேருந்து எங்கே வரும்? திருப்பி S2க்கே வரும். அடுத்து எங்கே மூவ் ஆகும்? S1க்கு மூவ் ஆகும். அப்போ லாஸ்ட்டில் நமக்கு என்ன முடிஞ்சிருக்கு? S1ல் முடிஞ்சிருக்கு. S1ல் முடிஞ்சால் நமக்கு என்னது? divisible by 3. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம ஸ்டிமுலேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட் தான். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்சிஷன் டயக்ராம் ட்ரா பண்ணலாம்.
ட்ரான்சிஷன் டயக்ராம் பார்க்கலாம். ட்ரான்சிஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம divisible by 3 நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சைடில் எடுத்துக்கலாம். 3, 6, 9, 12 வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். இதோட பைனரி நம்பர் 0, 1, 1. இதோட பைனரி நம்பர் 1, 1, 0. இதோட பைனரி நம்பர் 1, 0, 0, 1. இதோட பைனரி நம்பர் 1, 1, 0, 0. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரான்சிஷன் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு நம்பரையும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டிமுலேஷன் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஒரு டிவிசிபிளுக்கான ஒரு நம்பரை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரான்சிஷன் பாத்வேவையும் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேட்டாக என்ன எடுத்துக்க போகிறோம்னா S0 எடுத்துக்க போகிறோம். எடுத்தாச்சு. தென் 0ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா எங்கே போகணும்? S1க்கு போகணும். ஆல்ரெடி இதையும் நான் சொல்லிட்டேன். S1னா 0, S2னா 1, S3னா 2. இது எல்லாமே ரிமைண்டர்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ S1க்கு 0 வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரிமைண்டர் 0வாக இருக்கிறது எல்லாமே எங்கே தான் வரணும்? S1ன்ற ஸ்டேட்டுக்கு தான் வரணும். பிகாஸ் S1 தான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேவா? தென் இப்போ வர்றது என்னவா வரணும்? 0வாக வருது. ஸோ 0. ஓகேவா? அடுத்து S1லேருந்து 1க்கு மூவ் ஆன் ஆகுது. ஸோ 0, 1, 1 எடுத்துக்கிறீங்க. S1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. S1லேருந்து எங்கே மூவ் ஆகணும்னு சொன்னேன்? அடுத்த நம்பர் S2க்கு மூவ் ஆகணும். அப்போது S2க்கு வரும்போது என்னவா வரும்? 1ஆக வரும். ஓகே, தென் திருப்பி S1, அதாவது 1 தான் வந்திருக்கு. அடுத்த வேல்யூ, இப்போ ஒரு வேல்யூ திருப்பி அதே கண்டினியூ ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் பண்ணோமோ அந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ என்ன மூவ் ஆன் ஆகிருக்கு? S1 தான் மூவ் ஆன், 1 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம S1க்கு திருப்பி போகணும். ஸோ அதுதான் கான்செப்ட். தென் 6ஓட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 6 என்னது? வேல்யூ 1, 1, 0. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ S0லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 1ஐ S2க்கு மேப் பண்ணணும். ஏன்னா 1ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்னது? S2. 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 1. ஸோ அதனால் நான் S2ஐ S0ஐ S2ஓட மேப் பண்ணிடுறேன். தென் திருப்பி 1 வந்திருக்கு. ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகணும். ஸோ S1. ஸோ அதனால் நான் S1க்கு மூவ் ஆன மாதிரி போட்டேன். தென் 0 வந்திருக்கனால நமக்கு ஃபைனல் ஸ்டேட்டில் தான் 0 இருக்கணும். ஸோ S1ல் தான் 0 இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? S1ஐ 0க்கு மேப் பண்ணிடும். 0னாலே S1 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம 9க்கு இப்போ மேப் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ 9க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9ஓட வேல்யூ 1, 0, 0, 1. இது வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? S2ஐ எடுத்துக்கணும். S0லேருந்து S2க்கு 1 மூவ் ஆன் ஆகும். தென் S2 மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான S3 தான் எங்கே வரணும்? நெக்ஸ்ட் இங்கே வரணும். பிகாஸ் அடுத்து 1 இருந்தால் தான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பான S1க்கு மூவ் ஆன் ஆக முடியும். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆனால் போதும். ஸோ அப்போ நம்ம போகும்போது இங்கே வந்து S3 வரும். S3க்கு என்ன இன்புட் மூவ் ஆகுது? 0ன்ற இன்புட் மூவ் ஆன் ஆகுது. தென் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும் S2. ஸோ திருப்பி இங்கே வந்துடும். இங்கே என்ன வரும்? 0 வரும். தென் 1 வரும்போது என்ன ஆகும்னா இது நம்ம ஆல்ரெடி இங்கே 0, 0 ஃபில் பண்ணியாச்சு. ஸோ திருப்பி இங்கிட்டு வரதுக்கான சான்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை என்ன பண்ணும்? டேரெக்டாக S1க்கு மூவ் ஆன் ஆகிடும். ஓகேவா? இதுதான் 9ஓட இன்புட்டோட ட்ரான்சிஷன் டயக்ராம். தென் 12க்கு அதே மாதிரி பார்க்கலாம். 1, 1, 0, 0. நமக்கு 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது? S2ல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 1க்கு திருப்பி இங்கே மூவ் ஆன் ஆகும். S1க்கு 0, 0. எத்தனை ஜீரோஸ் வந்தாலும் அது எதில் தான் முடியும்? லூப்பிங்கில் நம்ம போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ ஜீரோஸ் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ 2 0மே லூப் ஆகிடும். ஸோ இந்த இதுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்போஸ் நான் டிவிசிபிளில் லாஸ்ட்டில் 1ன்னு முடியுதுன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11 எடுத்துப்போம். 11ஓட பைனரி நம்பர் என்னது? 1, 0, 1, 1. இதுதான் 11ஓட வாட் இஸ் தட்? பைனரி நம்பர். ஸோ இந்த பைனரி நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு நான் டிவிசிபிள் பை 3ன்னு வரணும். ஆக்சுவலாக அது வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து S0லேருந்து S1க்கு S2 வரணும். ஸோ S2 வந்துருச்சு 1. தென் 0க்கு திருப்பி S3க்கே வரும்.
அடுத்து ஒரு 1 இருக்குது. ஸோ இந்த 1 என்ன பண்ணணும், நமக்கு S3 அதாவது S1 ஆன ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுமே இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், S2 போடுவோம். தென் இங்கே வரும்போது S3 போடுவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பான S1க்கு மூவ் ஆன் ஆகணும். பட் இங்கே 1 வரனால நம்ம 1 மூவ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ லூப்பிங்கில் 1 கொடுத்துட்றோம். இந்த 1 என்னவாகும், ஆட்டோமேட்டிக்காக S3லேயே லூப் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இது வந்து நாட் டிவிசிபிள் பை 3ஆக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் டிரான்சிஷன் டயக்ராம் ஃபார் பைனரி நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 3. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னும் என்னோடய எக்ஸாம்பிள்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.